சென்னை பட்டினமாக்கம் சீனிவாசபுரத்தில் தொடர் திருட்டு நடந்து வருவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை பகிரலாம். பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்துல சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன. இந்த பகுதியில நள்ளிரவு நேரங்கள்ல காற்றுக்காக திறந்து வைக்கக்கூடிய வீடுகளில் புகுந்து நகை, செல்போன் மற்றும் வீட்டின் வழி அனுப்பக்கூடிய இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் தொடர்ந்து திருடி செல்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. 7க்கும் மேற்பட்ட வீடுகளில் இது போன்ற தொடர் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும், இது குறித்து சிசிடிவி ஆதாரங்களோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையிலும் நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இரவு நேரத்தில் தொடர்ந்து வீடுகள் புகுந்து இது போன்ற திருட்டு சம்பவங்கள் ஈடுபடுவதனால அச்சத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விசாரணையில இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய நபர் பிரபல கொலையனாக இருக்கக்கூடிய கருணாகரன் என்பதும் சிசிடிவி ஆதாரங்களோடு புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில அவனை கைது செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நள்ளிரவு நேரத்தில் வீடு வீடாக உள்ளே நுழைந்து கைவரிசை காட்டக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அவரை கைது செய்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு அச்சமின்றி இருக்கக்கூடிய வகையில காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள்.